நாங்கள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலிருந்து வந்திருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தெரியும். ஓகே. ஸோ அவங்களோட சர்வீஸ் என்னன்னு சொன்னால், மனித குலத்துக்கு ஒரு நிம்மதி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பல வழிகள் இருக்கும் தானே. இப்போ அதில் தியானம் என்ற வழிமுறையை பற்றி, அந்த முக்கியத்துவம் பற்றி உணர்த்துறது தான் இந்த தியான நிலையத்தினுடைய சேவை. அது இன மத மொழி பாகுபாடுகள் இல்லாமல் மனித குலத்துக்காக என்று சொல்லி ஆற்றப்படுற சேவை. இங்கே நடக்கிற சர்வீசஸுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ரைட்ஸ் தானே இந்த உலகத்தில் நிம்மதி சந்தோஷமாக வாழ்கிறது அவையவேண்ட உரிமை. இது நாங்கள் பணம் கொடுத்து பெறுகிற விஷயம் இல்லை என்றதுனால இலவசமான ஒரு சேவையாக வழங்குகிற ஒரு இடம். இதில் இப்போ அன்றாடம் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எல்லாருமே ஒரு தரமான வாழ்க்கையாக வாழணும்னு தான் விரும்புவோம். ஒரு குவாலிட்டி லைஃப். இப்போ நாங்கள் ஒரு துணி எடுக்க போனாலும் நல்ல துணி என்று வாங்குவோம். மரக்கறி வாங்க போனால் நல்ல மரக்கறி என்று வாங்குவோம். அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையாக இருக்கும். அப்படி தானே சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் செத்து வாழ இல்லாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாப்பிட்டா சாப்பாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா உப்பு புளி எல்லாமே அளவாக இருக்கும். அது மாதிரி வாழ்ந்தால் வாழ்க்கையாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். இந்த வாழ்க்கையின சந்தோஷத்தை நான் சில நிகழ்வுகளுக்கு பிறகு ஒத்தி வைக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பிள்ளைன்ற படிப்பு முடிஞ்சதுண்டா அதுக்கு பிறகு நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன். அப்போ அது வரைக்கும் பீஸ்லெஸ்ஸாக இருக்கிறதா, அமைதி இல்லாமல் இருக்கிறதா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா? அப்போ அது வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கையின நினைவுகள் எனக்கு பிறகு ஒரு நாளைக்கு மீட்டு பார்க்கல எப்படி இருக்க போகுது? அப்போ ஒவ்வொரு நாளுமே எனக்கு வாழ்க்கை தானே. ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையை நான் ஒரு வாழ்க்கையாக வாழணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ ஒரு பொருளை நாங்கள் எப்போ பக்குவப்படுத்துவோம்? அந்த பெருமதி தெரிஞ்சால் தானே பக்குவப்படுத்துவோம். இப்போ நாங்கள் ஒரு இரும்பு துண்டையும் ஒரு வைரக்கல்லையும் எங்கே வைக்கிறன்றது என்னத்தை பொறுத்தது? அந்த வேல்யூவை பொறுத்தது தானே. ஒரு சின்ன பிள்ளைன்ற கையில் வைரக்கல்லையும் ஒரு கல்லையும் கொடுத்தா அதை என்ன செய்யும்? மறிஞ்சு விளையாடும். ஆனால் ஒரு பெரிய ஆளுன்னா ஒரு தங்க மோதிரத்தையோ இன்னத்தையோ ஒரு சின்ன பிள்ளை விளையாடுதுன்னு சொன்னால் இது என்ன விளையாட்டு சாமானா அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்போம். அந்த பிள்ளை ஏன் விளையாடுது அதை என்றால் அதுக்கு அது பெருமதி தெரியாது. அப்போ அது சும்மா வேஸ்ட் பண்ணு. அது மாதிரி வாழ்க்கையிலையும் சில முக்கியமான விஷயங்கள், பெருமதியான விஷயங்களை நான் அறிஞ்சிருந்தா உணர்ந்திருந்தா தான் நான் அதை வேல்யூ பண்ணுவேன், அதை பக்குவப்படுத்துவேன். இல்லாட்டி நிறைய வேஸ்ட் பண்ணுவேன். இப்போ ஒன்று எவ்வளவு தூரம் எனக்கு பிரயோசனம்ன்றது அதனால் நான் எவ்வளவு பயனடைகிறேன்றதை பொறுத்து தானே. ஒரு பொருளோட வேல்யூவை என்னத்தை வச்சு தீர்மானிப்போம்? அதனால் எவ்வளவு பயனடைகிறோம்ன்றதை பொறுத்து. இப்போ சில சாமான் சைனீஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவீங்க, அதுக்கு எதிய பழுதாக போகும், அப்போ சீப்பாக இருக்கும். சிலது ஜப்பானீஸ் ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு இருக்கும், அல்லது யூரோப்பியன் ப்ராடக்ட்னு இருக்கும். அது குவாலிட்டி என்ன நீண்ட நாட்களுக்கு நிலையான பயனை தார விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் மிக பெருமதி வாய்ந்த ஒரு விஷயம் அல்லது சொத்து அல்லது இறைவண்ட படைப்பு அன்றாடம் எங்களோட இருக்குது. அது எதுன்னு நினைக்கிறீங்க? எங்களோட வாழ்க்கையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னத்தை வச்சு வாழ்கிறோம், என்னத்தால் வாழ்கிறோம்னு நினைக்கிறீங்க? வேறு எங்களோட எண்ணங்களால். அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எங்களோட எண்ணங்களால் தான் வாழ்கிறோம். நினைச்சிருக்கிறீங்களா? காசு தேவை, சாப்பாடு தேவை, வீடு வாசல் தேவை, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு பெருமதியான எண்ணங்கள் தேவை, இப்படி யோசிச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் நாங்கள் வாழ்கிறதுங்கிற எண்ணங்களால். அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? எங்களுக்குள்ள எங்கே இருந்து? நுரையீரலில் இருந்தா, இறப்பையில் இருந்தா, இதயத்தில் இருந்தா, மூளையில் இருந்தா, எங்கேருந்து வருது? மனசுல இருந்து வருது. மனசு உடம்புல எந்த பாகம்? தலையா, கையா, காலா, மூக்கா, இதயமா? தலையா?
தலையா? அது உடம்புல ஒரு பாகமே இல்லை. உடம்புல ஒரு பாகமா மனசு? உடம்புல ஒரு பிசிக்கல் ஓகனா, ஒரு உறுப்பா? இல்லை. அது சூட்சுமமான ஒரு சக்தின்னு தான் சொல்லலாம். அது மூளையிலேயும் இல்லை, இதயத்திலேயும் இல்லை. அது உடலை விட்டு வேறான உண்டு. அது உயிரில் ஒரு பாகம் என்று சொல்லலாம். உயிர் வேற உடல் வேற என்ற கன்செப்ட் தெரியும் தானே? உயிரும் உடலும் உண்டா? மரணம் என்னத்தை சொல்கிறோம் நாங்கள்? உள்ளே இருந்த ஆத்மா வெளியில் பிரிஞ்சு போகிறதான் மரணம்னு சொல்லுவோம். அந்த பிரிஞ்சு போகிற ஆத்மாவுக்குள்ளே தான் மனம் இருக்குது. அந்த மனதில் தான் எண்ணங்கள் உருவாகுது. அந்த ஆத்மா இந்த உடல்ன்ற ஒரு பாகம் இல்லை. அதை விட அது வேறானது. இப்போ இம்மை மறுமைன்னு சொல்லுவோம் தானே? இறைவன்ட்ட போய் சேர்றது ஆன்மாவா உடலா? அந்த ஆன்மாவில் தான் மனசு இருக்குது. அந்த மனசால தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறோம். இந்த உடம்பால் வாழ்கிறோமா, மனசால வாழ்கிறோமா? என்னத்தால் வாழ்கிறோம்? ரெண்டாலையுமா? எது எது ஆளுது? உடல் மனசு ஆளுதா, மனசு உடல் ஆளுதா? மனசு உடல் ஆளுது. மனசு என்னத்துல இருக்கு? ஆத்மாவில் இருக்குது. அப்போ ஆத்மா உடலை ஆளுது, உடல் ஆத்மாவை ஆளையில். இப்போ நாங்கள் ஸ்கூட்டர் ஓடுறோம்டா, ஒரு வாகனம் ஓடுறோம்டா, வாகனம் என்னை ஓட்டுதான், நான் வாகனத்தை ஓட்டுறேன்னா? நான் தானே வாகனத்தை ஓட்டுறேன். அது மாதிரி எங்களோட வாழ்க்கையில் ஓட்டுநர், டிரைவர் ஆத்மா, உயிர். அதில் தான் அந்த மனசு இருக்குது. மனசால தான் நாங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வாழ்கிறோம். இந்த கை கால அலை இல்லை. இப்போ காலையில் கட்டில விட்டு எழும்பவே எனக்கு மனசு இல்லை என்று சொல்லுவோம். என்ன சில பிரச்சனைகளை பற்றி யோசித்து கொண்டு படுத்திருந்தா சொல்லுவோம் தானே? சரி, எழும்பியாச்சு. இப்போ போய் ஒரு தேத்தனியை வச்சு குடிப்போம்டா, எனக்கு மனசே இல்லை. என்னடா வாழ்க்கை? இப்போ சொல்கிறோம் இல்லைல்ல ஆக்கள்? அது மாதிரி அடுப்பு இருக்குது, மரக்கறி இருக்குது, கைகால் இருக்குது, நல்லா சமைப்பேன், திறமை ஆற்றல் இருக்கான சமைக்க மனசே இல்லை. சரி, யாரோ சமைச்சு கொண்டு வந்து மேசையில் வச்சிருக்கீங்க, சாப்பிட மனசு இல்லை. இப்போ சாப்பிட்றது வாயா வயிறா மனசா? எது சாப்பிடுது? வாயா வயிறா மனசா? யார் சாப்பிட்றது? என்னது? மனசு வாயால் சாப்பிடுது. அப்போ இந்த வாய், கண், கால், கை எல்லாமே ஒரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஓகன். ஓகன்னு சொல்லுவோமே, இந்த வாசிக்கிற ஓகன் மேத்தான் இதுவும் ஒரு ஓகன், ஒரு கருவி. அந்த இசை கருவியை பயன்படுத்தி அந்த இசைக்கிற கலைஞன் ஆத்மா நான் இந்த வாழ்க்கையை மீட்டி கொண்டு இருக்கிறேன், இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நான் சாப்பிட்றேன். அந்த சுவையை அனுபவிக்கிறது நாக்கா வயிறா? நேற்று நான் என்ன சாப்பிட்டேனான்றதை வயிறா வாயா மனசா ஞாபகம் வச்சிருக்கேன்? எது? நேற்று அந்த குழம்பு ஒன்று வச்சிங்களே, ஒற்றுமையாக இருந்துச்சு. இதை வாய் ஞாபகம் வச்சிருக்கா, வயிறு ஞாபகம் வச்சிருக்கா, மனசு ஞாபகம் வச்சிருக்கா? அப்போ சாப்பிட்டது யாரு? வாயா வயிறா மனசா? மனசு தான் சாப்பிட்டது. அப்போ மனசு நல்லா இல்லாட்டி சாப்பாடை என்ஜாய் பண்ண மாட்டேன். இவ்வளோ நல்ல சாப்பாடு நேற்று எனக்கு மூட் அப்செட்டில் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடவும் முடியலை. இப்படித்தானே சொல்லுவோம். அப்போ எல்லாத்தையும் செய்கிறது இந்த மனசுன்னு சொன்னால், அந்த மனசு எப்போவுமே நல்ல கண்டிஷனில் நான் வச்சுருக்கேன்ல வேணும். அது நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் என்னால் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைஃப்பை குவாலிட்டி ஆக்கலாம். தரமான வாழ்வுன்னு சொன்னால் சந்தோஷமாக இல்லை வாழணும், நிம்மதியாக இல்லை வாழணும். நிம்மதி சந்தோஷத்தை மனசால் அனுபவிக்கிறோமா, எண்ணத்தால் அனுபவிக்கிறோம்? மனசாலே இல்லை. இப்போ மனசு நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் நிம்மதி சந்தோஷத்தை அனுபவிக்கல. மனசு நல்ல கண்டிஷனில் இல்லாட்டி நிம்மதி சந்தோஷத்தை எனக்கு முன்னால் கொண்டு வந்து எத்தனையோ படைச்சாலும் அனுபவிக்க இயலாது. விருப்பமான சாப்பாடு, அன்பான உறவுகள், அருமையான இடம், வீடு, வாசல் எல்லாம் இருக்குது. ஆனால் மனசு நல்லா இல்லாட்டி
சந்தோஷமாக இருப்போமா? இப்போ வெளியிலேருந்து ஆக்கள் சொல்லினோம் அவைக்கு என்ன குறை, அவைக்கு என்ன குறையாண்டிவினா உள்ளுக்கு இருக்கிற நம்ம படுற அவஸ்தை அவைக்கு தெரியாது. அப்படித்தானே? அப்போ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணுமெண்டா, சந்தோஷமாக இருக்கணுமெண்டா, இந்த பொருள் உடைமைகள் உறவுகள் எனக்கு சந்தோஷத்தை தருதா அல்லது இந்த மனசு எனக்கு சந்தோஷத்தை தரணுமா? இந்த மனசு தான் எனக்கு சந்தோஷத்தை தரணும்னு சொன்னால் இந்த மனசால் நான் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த மனசால் நான் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ளணும். உலகம் எனக்கு தரணுமா அல்லது நானா அந்த கலையை கற்றுக்கொள்ளணுமா? ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விடுங்க இதுதானே சொல்லுவோம். இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க இயலாதுன்றோம். அப்படின்னா நாங்கள் அவன் பெர்மிஷன் எதிர்பார்த்தோன்னு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. என்ன நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகம்தான் வச்சிருக்கோணும் என்றது எந்த கண்டிஷன், எந்த எதிர்பார்ப்பு, என்ன கோரேன். நான் அவட்ட அனுமதி கோர்றேன். எல்லாமே இந்த உலகத்தில் கேட்டுக்கிட்டோம் செய்கிறேன், நாங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டோம் செய்கிறேன் நாங்கள் இல்லைத்தானே. இது எங்கட பழக்கமாக போச்சு. என்னது? அவை அன்பை தரணும், என்னில் அன்பு காட்டணும், என்னோட அன்பாக இருக்கணும், என்னோட சந்தோஷமாக இருக்கணும் என்று நாங்கள் வெளியில இருந்து அதை இந்த உலகத்திட்ட இருந்து உறவுகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம், கோரிக்கொண்டு இருக்கிறோம். இதை சொல்றது ரோயல் பெகரின்னு சொல்றோம். ராஜரீகமாக பிச்சை எடுக்கிறோம், மனசால பிச்சை எடுக்கிறோம். என்னத்தை? அன்பு, அமைதி, சந்தோஷம். என்னோட கொஞ்சம் அன்பா இருங்களேன் கேட்கறது இருக்கு தானே. ஏன்னா அது என்ன உரிமையாண்டுவான், உரிமையிடம் எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. அப்புறம் என்ன கேட்டோன்னு இருக்கிறது? உரிமையிடம் கேட்டுக்கொண்டா இருக்கணும், எடுத்துக்கொள்ள வேணும். இது உரிமையும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்க எதிர்பார்ப்பு. நீங்க என்னோட அன்பா இருக்கணும், நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கணும், நீங்க என்ன நிம்மதியா வாழ விடணும். இது கடைசி வரைக்கும் நடக்காதுன்றதை மனசுல நினைச்சு கொள்ளுவோம். இந்த உலகம் எங்களுக்கு தருமா? அப்படின்னா எல்லாருமே துறவியால போகணும். உலகம் எங்களுக்கு தராதுன்னு நினைச்சா துறவியா போகணும். அப்படியா? இல்லை, புரிந்துணர்வோட நாம் வாழணும். நான் எந்த நிலையை உயர்த்தி கொள்ளணும். மதம் ஃபாதர் சொன்னாரே சைவமானதுக்கு இல்லாத அதை விட உயர்ந்த நிலைன்னு சொன்னார். என்ன எல்லா இடத்துலையுமே நாங்கள் இறைஞ்சுறது தான் எங்களுடைய ஒரு பழக்கமாக எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு மாறுபாடாக நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும். என்ன வித்தியாசமாக யோசிக்கணும்? நான் யார்கிட்ட பிள்ளை நினைக்கணும் எப்பவும். என்ன நான் யாருடைய குழந்தை? ஆண்டவருடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை. இப்போ நாயின்ற குட்டி நாய்க்குட்டி நாய் மாதிரி தானே நாய்க்குட்டி இருக்கும், பூனைன்ற குட்டி யானைன்ற குட்டி யானை மாதிரி தானே இருக்கும். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் நாங்கள் யார் மாதிரி இருக்கணும்? கடவுள் மாதிரி நாங்கள் இருக்கணும். கடவுள் கேட்டு கொண்டிருப்பாரா, கொடுத்து கொண்டிருப்பாரா? கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ நான் கேட்குறதும் நிறைக்கிறதும் என்ன ஒரே இடத்துல மட்டும்தான், எல்லா இடத்துலையும் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. எங்கே அந்த நிறைக்கணும்? ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நிறைக்கணும். அவர் தான் நிறைக்க குறைய மாட்டார். எல்லாத்தையும் கொஞ்சம் தான் அந்த கையிருப்பு இருக்கு, ஸ்டாக் இருக்கும். கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் அன்பு. அவைகிட்ட நான் நிறைய கேட்டால் அவை என்ன செய்யற? பாவம் தான். அவைகிட்ட இருந்தால் குடிப்பினம், இல்லைன்றபடியே தான் தரீனம். இல்லை, யாருக்கு தான் அன்பாக இருக்க விருப்பம் இல்லை, யாருக்கு சந்தோஷமாக இருக்க விருப்பம் இல்லை, யாருக்கு நிம்மதியாக வாழ விருப்பம் இல்லை, வாழ வைக்க விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் அவையிலால் முடியலையேண்டா அவைகிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். பிறகு நாங்கள் டிமாண்ட் பண்ணி பிறகு சண்டை பிடிச்சி பிச்சு அடித்து பிறகு கடைசியில் பிஞ்சு போயிடும். புடுங்குன்னு பிடுங்கி கடைசியில் பிஞ்சு போயிடுவோம். அதிலும் விட நான் என்ன செய்யணும்? நான் மாறுவோம். உலகத்தை மாற்ற இல்லாது. உலகத்தை மாற்றலாமா? உலகத்தை மாற்றுறது ஈஸியாக, எங்களை மாற்றுறது ஈஸியாக. எங்களை தானே நாங்கள் மாற்றணும். இப்போ நான் இனிமேல் வாழ்க்கையில் நினைச்சு கொள்ளணும், நான் கொடுப்பவனாக இருக்கணும், கேட்பவனாக இருக்கக்கூடாது. கடவுள் எங்களுக்கு கேட்டாத்தான் தருவாரா அல்லது பார்த்து தருவாரா? கேட்டாலா தருவார்?
சூரியன் இருக்குத்தானே, கேட்டா தருமா, சும்மாவே தருமா? சும்மாவே தரும். ஆனா நான் தான் அதை பிறவு. காத்து கேட்டா தருமா, சும்மா தருமா? சும்மா தரும். அப்ப அதை படைச்சவர் கேட்டா தான் தருவாரா? சும்மாவே தருவார். ஆனா நான் தான் பிறவு. இப்ப எல்லா எண்ணெயிலையும் மூடி வச்சு போட்டு காத்தே வா காத்தே வாண்டா வருமா? அப்ப நான் தானே எண்ணெயிலையும் வாசலையும் திறந்து வச்சாதான் காத்த உள்ளுக்குள்ள நான் வர விடுவோம். இப்ப நான் தான் வாசலை திறக்கும். வாசலை திறந்தா அது தானா வரும். இப்போ மழை பெய்யக்க எண்ணில் படக்கூடாதுன்னா குடியை பிடிக்கணும். குடியை எடுத்தா தானா படும். சூரிய வெளிச்சம் நான் சோலார் சிஸ்டம் அது இது செய்தால் அந்த சக்தியை சேமித்து நிறைய வேலை செய்யலாம். விவசாயி நிறைய வேலை செய்யலாம். ஒருத்தர் வயலை வச்சுக்கொண்டு சூரியனே என் வயலில் நெல்லை அறுவடை செய்துதா சூரியனே என்றா வருமா? வராதல்லோ. அப்போ அது தந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ எனக்கு கேட்கணும்னு சொல்லி தந்தது என்னத்துக்காவடியன்னா அவரோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும், உறவு இருக்கணும். நான் அவரை மறந்து போட்டு எந்த பாட்டில் இருந்து கொண்டு தாதா ஆண்டா தருவாரா? ஒரு 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 பிள்ளை இருக்குன்னு வைப்பான். அந்த பிள்ளைக்கு டீச்சரில் நல்ல அன்பு இருக்கு. ஆனால் ஒன்றுமே படிக்கிறேன். டீச்சர் படிப்பின்னு படிப்பிப்பா, பிள்ளை ஒன்றும் படிக்கிறேல. இப்போ டீச்சர் இந்த பிள்ளையில வச்சுக்கிற அன்பில் மார்க்ஸ் போடுவாவா? பேப்பரில் ஒன்றும் எழுதையில. ஆனால் பிள்ளை நல்ல பிள்ளை, டீச்சருக்கு நல்ல பாசம், பிள்ளைக்கு நல்ல பாசம், டீச்சரில் மார்க்ஸ் போடுவாவா? போட மாட்டா. அப்போ எப்போ மார்க்ஸ் கிடைக்கும்? பிள்ளையும் படிக்கும். பிள்ளை தண்ட தகுதியை தராதரத்தை நிரூபிச்சா டீச்சர் சந்தோஷமா அள்ளி போடுவா. இந்த ஏற்கனவே அன்பு இருக்குத்தானே, ஆசாசியாக மார்க்ஸ் தூக்கி போடுவா. ஆனால் அதே பிள்ளை இன்னொரு பிள்ளை சரியான அகங்காரமாக நடந்து கொள்ளுது, ஒருத்தரையை மதிக்கிறேல, அதுக்கு மார்க்ஸ் போடைக்குள்ள டீச்சர் எப்படி போடுவா? ஆசீர்வாதங்களோட போடுவாவா? மனசு எப்படியோ ஆசீர்வதிக்காது, சந்தோஷமா இருக்காது. ஆனால் மார்க்ஸ் விழு. அந்த ஆசீர்வாதம் அங்கே இருக்காது. அதே மாதிரி இறைவன்லேயே நான் எவ்வளோ நேசமாக இருந்தாலும் நானும் எந்த பக்கத்தில் சில வேலைகள் செய்தாதான் அவரால் எனக்கு உதவியலும். எனக்கு தகுதி தராதரம் இல்லாமல் அவர் என்ன உதவுவார்? இப்போ நான் ஒரு கெட்டவனாக இருக்கிறேன், ஒரு கொடியவனாக இருக்கிறேன். ஆனால் இறைவனில் ரொம்ப அன்பும் பாசமுமாக இருக்கிறேன். அவர் எனக்கு உதவுவாரா? உதவினாது நியாயமா? அப்போ நேர்மையாக நீதியாக வாழ்கிற ஒருவன் அவருக்கும் உதவுவார், எனக்கும் உதவுவாரா? நீதி சபையில் கேள்வி கேள்விப்படுமல்லோ. நான் செய்கிறது முழுக்க அநியாயம், அட்டூழியம். ஆனால் இறைவனில் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், எனக்கு உதவுவாரா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்களோட அறிவு கப்பால் பட்டு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக நான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் எந்த மனசு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணாடியில் முகத்தை பார்ப்போம், எத்தனையோ பேரை வெளியில் பார்க்குறோம். ஆனால் எங்களை நாங்கள் பார்க்குறோம் நாங்களா? எத்தனையோ பேரோட கதைப்போம், ஃபோனில் கதைப்போம். ஆனால் எத்தனை பேர் எங்களோட நாங்கள் கதைக்கிறோம்? நாங்கள் ஒரு ஆளை கண்ணொன்னு கேட்போம் தானே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா எனக்கு கேட்போம் தானே. எங்களை பார்த்து நாங்கள் கேட்குறோம், நாங்களா சுகமாக இருக்கிறேன்னா? என்ன பார்த்து நான் ஹலோ சுகமாக இருக்கிறீங்களா கேட்குறேன் நாங்களா? எத்தனை பேர் உங்களோட நீங்கள் கதைக்கிற? நீங்கள் வாயை திறந்து கதைக்கக்கூடாது, அப்புறம் சனம் பயந்துரு. தனியே இருந்து வாயை திறந்து கதைச்சா அமைதியாக இருந்து எங்களோட நாங்கள் கதைக்குவோம். இப்படி கதைக்கிற நீங்களா? நீங்கள் கதைக்கிற கதைக்கிறது நல்லது. என்ன கதைக்கணுமெண்டா, இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் வந்துட்டுது, அதில் நான் துக்கப்பட்டுட்டேன். இப்போ நான் எப்போவுமே என்னத்தான் நான் பார்த்து கேட்கணும், உனக்கு ஏன் இன்றைக்கு இவ்வளோ கோபம் வந்தது, இன்றைக்கு ஏன் நீ இவ்வளோ கவலையாக இருக்கிற ரெண்டா, உடனே பல பதில்கள் வர முள்ளுக்குள்ளே இருந்து. என்ன அவர் இப்படி கதைச்சா யாருக்கு தான் கோபம் வராது? அவர் இப்படி கதைச்சா எனக்கு கோபம் வந்துச்சு. இந்த பிள்ளை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டது என்னால் தாங்க முடியலை, அவ்வளோ கவலை எனக்கு. என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு எனக்கு சித்தியான கவலை.
அப்போ இந்த சந்தோஷத்தையும் அமைதியை நான் யார்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறேன்? பார்த்துக்கொள்ளுங்க கவனமாண்டு. எங்களோட உறவுகள்கிட்ட தானே, எங்களோட சேர்ந்து வாழ்கிற ஆக்கள்கிட்ட. அப்போ நான் இந்த மனசில் சொல்ல வேணும், எனக்கு நான் யாருன்னு சொல்லும். நான் யாரு? இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாங்க கதைச்சோம். நான் யாரு? நான் ஆத்மா, இறைவனின் குழந்தை. நான் ஒரு ஆத்மா, வல்லமை மிக்க ஆத்மா, இறைவனின் குழந்தை. அப்போ நான் என்ன செய்ய வேணும்? மற்றவர்களோட சூழ்நிலையை நான் புரிஞ்சு கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு நான் அவைகளுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் என்னால் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஏற்படுத்தணும். இப்போ ஒரு ஆள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கதைச்சா நாங்கள் என்ன சொல்லுவோம்? யாருக்குத்தான் கோபம் வராது என்று சொல்லுவோம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் கடுமையான வார்த்தையை கதைக்கிறார், ஒரு ஆள் கோவப்படுறார், இன்னும் ஒரு ஆள் சும்மா மரம் மாதிரி நிற்கிறார், ஒரு விதமான ரியாக்ஷனும் இல்லை. நாங்கள் சொல்லுவோம், எச்சும்மா மாடு மாதிரி நிற்கிது, ஒரு சூடு சுரணே இல்லை, இவ்வளோ பேச்சையும் வாங்கிட்டு மசண்டு நிற்கிது என்று சொல்லுவோம். இன்னும் ஒரு ஆள் அழுவார், அந்த வார்த்தைகளை தாங்க இல்லாமல் அழுவார். ஒரு ஆள் கோவப்படுறார், இன்னும் ஒரு ஆள் மசண்டு நிற்கிறார், ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல். அப்போ இது அந்த வார்த்தைகளால் இவையில் இப்படி இருக்கணுமா, இவையோட சுபாவத்தால் இவை இப்படி இருக்கணுமா? ஒரு ஆள் கோவப்படுறார், ஒரு ஆள் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நிற்கிறார், இன்னும் ஒரு ஆள் ஓடு புலன்னு அழுகுற. அந்த வார்த்தைகளுக்கு 3 பேரும் 3 விதமான ரியாக்ஷன் தானே. 3 பேரும் 3 விதமான ரியாக்ஷனை காட்டுறதுக்கு அந்த வார்த்தைகள் காரணமா, இவையல் காரணமா? அவைய வேண்டிய சுபாவம் தான் காரணம். ஆனால் நான் ஜென்ரலைஸ் பண்ணிடுறது என்னது? எந்த பலவீனத்தை நியாயப்படுத்துறது. எப்படி? இப்படி கதைச்சா யாருக்கும் கோபம் வரும், யாருக்கும் கோபம் வராது. ஒரு ஆளுக்கு அழுக வரும், ஒரு ஆளுக்கு கோபமும் வராது, அழுகையும் வராது, சும்மா அந்த உரைச்ச மாதிரி நிற்கும். ஏன்னா அது கல் மாதிரி. நீ யார் எனக்கு இப்படி கதைக்கிறதுக்குன்னு மனசில் நினைச்சு போட்டுருக்கும், வெளியில் கதைக்காது. இப்படி இருக்குதல்லோ, அப்போ சொல்லுவினம் இல்லோ, கல் மனம், இரும்பு மனம், இப்படி சொல்லுவினம் தானே. இப்போ நான் துக்கப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் கோவப்படாமல் இருக்கணும், துக்கப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னை நோக்கி எத்தனை விதமான அம்புகள் வந்தாலும் அம்பு உடையணுமே தவிர நான் உடையக்கூடாது. அவ்வளோத்துக்கு மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா என்ன நான் கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் எந்த மனசை நான் கவனிக்கணும். எந்த மனசை நான் கவனிக்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் என்னோட கடுமையான வார்த்தைகளை பேசினா எனக்கு என்னை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக கதைச்சு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன்டா யாரும் என்னை பற்றி என்ன கதைச்சாலும் நான் தாக்கப்பட மாட்டேன். நாங்கள் கூடுதலாக மற்றவே எங்களுக்கு என்ன சொல்லினோம்ன்ற ஆதாரத்தில் தான் வாழ்கிறது. அவை எங்களை பற்றி நல்லா கதைச்சா சந்தோஷமாக இருப்போம், அவை எங்களை பற்றி இழிவாக கதைச்சா துக்கப்படுவோம். இப்போ நான் எங்களை வாழ்க்கையின் ஆதாரமே அடுத்த வெயிலாக இருக்குது. இதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும்? என்னை பற்றி நான் எப்போவுமே பாசிட்டிவாக, உயர்வாக, நான் ஒரு தைரியசாலி, நான் ஒரு நல்ல மனம் கொண்டவன், நான் ஒரு இப்படியானவள், நான் அப்படியானவன் இப்படியானவன் என்று சொல்லி என்னை பற்றி உயர்வாக, நல்லா பாசிட்டிவாக, பவர்ஃபுல்லாக, ஸ்ட்ராங்காக நினைக்கணும் ஒவ்வொரு நாளும். நான் அப்படி நினைச்சா ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாரா அல்லது என்ன நினைப்பார்? உங்களுக்கு பிள்ளைகள் தாங்களாக புத்தகத்தை தூக்கி வச்சு படின்னு சொல்லாமல் படித்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க தானே, ரிலாக்ஸாக இருப்பீங்க தானே. ஆண்டவரும் ரிலாக்ஸாக இருப்பார். பிள்ளை தன்னை தானே கவனிச்சுக்கொள்ளும், தன்னை கவனிச்சுக்கொள்ளும். அப்போ என்ன நெடுகளும் குழப்பாது. அல்லது நான் இந்த நேரம் பார்த்து கொண்டு போகணும் இல்லை. எனக்கு கடவுள் யாராக இருக்கணும்டா, ஒரு கைடாக, ஒரு டீச்சராக, ஒரு பேரண்ட்டாக இருக்கணும். ஆனால் அவரே எனக்காக எல்லாம் செய்து விடுவாருன்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் அப்போ நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? ஒரு பேரண்ட்ஸுண்டையும் டீச்சர்ஸுண்டையும் பொறுப்பு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? பிள்ளைகளை கைட் பண்ணுறது, அவ்வளோதான் நீ செய்யலாம். அதுக்கு மேலே அதில் வாழ்க்கையை நம்ம போய் வாழலுமா? ஆனால் நாங்கள் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை வாழணும்ன்ற மாதிரி நினைக்கிறது. எங்களோட வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் செய்து விடணும்ண்டு. நான் அவரை ஒரு வழிகாட்டியாக வச்சுருக்கணும், அவரை ஒரு முன்மாதிரியாக வச்சுருக்கணும்.
அவரை போல நான் வரணும்ன்ற ஒரு இலக்கு இலட்சியத்தை வச்சிருக்கணும். அப்ப அவர்கிட்ட அருளாசிகள் எனக்கு எப்பவுமே இருக்கு. இப்போ பிள்ளை தானா படிச்சு தானா நல்ல பிள்ளையா நல்ல வழியில இருந்தா பேரண்ட்ஸ் பிளெஸ் பண்ணுவினம் தானே. பிளெஸ் பண்ணுவினம்னு சொன்னா மன சந்தோஷப்படுவினம், நிம்மதியா இருப்பினம், ரிலாக்ஸா இருப்பினம், கவலைப்பட மாட்டினம். அதுதான் பிளெஸிங்ஸ். அப்ப இது பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை. நாங்க பிள்ளைகள் பார்க்குற முதலாவது ஹீரோ ஹீரோயின் யார் அவங்க வாழ்க்கையில? பேரண்ட்ஸ் தான். எங்களுடைய அப்பா மாதிரி எங்களுடைய அம்மா மாதிரி அவை தங்களோட லைஃப்லேயும் அடாப்ட் பண்ணுவேன். அதை அப்படியே அம்மா எப்படி வாழ்ந்தவ, எப்படி ஒவ்வொன்றையும் செய்தவ என்றது அவைகளுக்கு அந்த அதுதான் சரி என்ற மாதிரி படும் மனசுல. அப்படியே வளருவினா தங்களோட லைஃபையும் அப்படியே கொண்டு போவினா, அப்படித்தானே போவினா. அப்போ நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் பெரியாக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தானே எல்லாம் படிப்பிக்கணும்ண்டு. நாங்கள் அவைகளுக்கு முன்னால் ஒரு முன்மாதிரி தானே. அப்போ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எங்களோட ஒவ்வொரு செயற்பாடுகளும் எல்லாமே இந்த பிள்ளைய பாதிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி எடுக்கும். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அப்படியே அப்சர்வ் பண்ணுவீனா. எங்கேருந்து இது இப்படி கதைக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். அது எனக்கு தெரியாமல் என்ன தான் ஒப்சர்வ் பண்ணியிருக்கும். ஒப்சர்வ் பண்ணி என்னட்ட பொறுக்கி எடுத்து அந்த மாதிரி செய்யும். அதனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாளர்கள் யார் சொல்லுவாங்க? பேரண்ட்ஸ். ஒரு பிள்ளைய அது ஒரு எலிக்குஞ்சு மாதிரி தானே பிறந்தோன்னு அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு கதைக்க பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதை வளர்த்து ஒரு ஆளாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வரேன்னு சொன்னால் இதை விட சாதனை என்ன இருக்கு இந்த உலகத்தில்? எல்லாம் சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? சில பேர் சொல்லியிருந்தானே, இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப்ண்டுவின, அது ஒரு சாதாரண ஜாப் இல்லை, அது ஒரு பெரிய ஜாப். பிள்ளைகளை வளர்க்குறன்றது ஒரு பெரிய டாஸ்க். அது அவையில் வளர்த்து படிப்பிச்சு அவையில் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவைகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது ஒரு பெரிய டாஸ்க். அப்படித்தானே? இப்போ எப்படி ஒரு டாக்டருக்கு ஒரு வருத்தத்தை சரியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ, அதால டாக்டரை பெரிய தொழில்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறது, ஒரு பெற்றோராக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய டாஸ்க். அப்போ அந்த டாஸ்க்கை செய்கிற நாங்கள் எப்படி இருக்கணும்? ஜீனியஸாக இருக்கணும். இல்லை ஒரு அம்மா அப்பாவாக இருக்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது எப்படி ஒரு நல்ல அம்மா அப்பாவாக இருக்கிறன்றது நான் கடவுளை பார்த்து தான் படிக்குவோம். கடவுள் எப்படி இந்த உலகத்தை பராமரிக்கிறார், எப்படி இந்த உலகத்தையே வச்சு சமாளித்து கொண்டு போகிறார், அந்த மைண்ட் செட்டை எங்களுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெனரேட்டர் பூஸ்டராக இருப்போம். அவைகளுக்கு எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய கொடுப்போம். சாப்பாடு சமைச்சு கொடுக்குறது, உடுப்புகள் வாங்கி கொடுக்குறது, சாமான்கள் வாங்கி கொடுக்குறது காசால் செய்யலாம். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு நான் இந்த எனர்ஜியை கொடுக்குறது, அப்போ நான் எவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனோ, பாசிட்டிவாக இருக்கிறனோ, அவ்வளோ எனர்ஜியும் சாப்பாட்டாலையும் இந்த நடைமுறை வாழ்க்கையாலையும் அன்றாடம் வீட்டு சூழலாலையும் பிள்ளைகளுக்கு போய் சேரும். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அப்போ டெய்லி என்னுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது முக்கியமாக சாப்பாடு மூலமாக பிள்ளைகளுக்கு நிறைய எங்களோட மைண்ட் எனர்ஜியை நாங்கள் கொடுப்போம். அதனால தான் பூமாதேவின்னு தானே சொல்லுவினோம், பூமி தாயின்னு தானே சொல்கிறது. இல்லை அது எல்லாரையும் தாங்கி நிற்கிறது, பெரிய பவர் இல்லை, அதுதான் ஒரு தாய். அம்மான்னு சொன்னான், அப்பாவும் தான். அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான். ஆனால் கூடுதலாக வீட்டில் அம்மா மாதிரி தான் அப்பாவுக்கும் அம்மாவாக இருக்கு. அப்படி இருக்கு இல்லையா? ஏன்னா அவையில் அம்மாவுக்கு அம்மா மாதிரி தானே ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட பிடிக்கும். ஒரு மரிபணி வந்தோடனே நிறைய பிரதர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வைஃபை என்ற ரெண்டாவது அம்மான்னு சொல்லுவேன். என்ன தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்லுவீனம். அக்காவை தங்களோட ரெண்டாவது அம்மான்னு சொல்லுவீனம். என்னென்னா அன்பு, அரவணைக்கிறது, பொறுமை, ஏற்றுக்கொள்வது, சகிச்சுக்கொள்வது, இந்த மாதிரி பண்புகள் பெண்களுக்குள்ள நிறைய இருக்குது. அதனால் ஒரு தாயாக இருக்கிறன்றது ஒரு ஈஸி டாஸ்க் இல்லை. அதை நாங்கள் வளர்த்துக்கொள்ளோம், லைஃப் அகாடமியில் வளர்த்துக்கொள்வோம். இதுக்கு தான் இறைவனை நான் எனக்கு ஒரு நல்ல துணைவனாகவும் கைடாகவும் வச்சுக்கொள்ளும் சொல்லி நிறைவு செய்வேன். நன்றி.
தங்கச்சி அவங்களோட